என்னடா டேய் 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 என்னடா ஏண்டா டல்லா இருக்க? ரொம்ப இளைச்சி போயிருக்கியே. காலைல சாப்பிடலையா செல்லம்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இன்னைக்கு உங்க ராசிக்கும் என் ராசிக்கும் பேப்பர்ல ரொம்ப தப்பா போட்டிருக்குண்ணே. என்னடா போட்டிருக்கு? அண்ணா உங்க ராசிக்கு நீண்ட நாள் திட்டம் ஒன்று உங்களுக்கு மனசிலேசத்தை ஏற்படுத்தும்னு போட்டிருக்குண்ணே. அதை சரியா நீங்க திட்டம் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு போட்டிருக்குண்ணே. சரிடா, உன் ராசி பலன் என்ன சொல்லுது? எதிர்பாராத தனவரவு விஐபி சந்திப்புன்னு போட்டிருக்குண்ணே. நம்ம தனத்துக்கு தான் கல்யாணம் ஆகி கர்ப்பமாகி வளகாப்பு கூட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்தான்னா போனாண்ணா. மடையம், விஐபி சந்திப்புன்னா எம்எல்ஏவை பார்க்க போறேன்னு அர்த்தம். தனவரவுனா சில்லற வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓஹோ, ஆனா உங்களுக்கு நீண்ட நாள் திட்டம் ஒன்று மனசிலேசத்தை தரும் சொல்லியிருக்கே. அதனால என்ன, திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி கிடைக்கும்னு போட்டிருக்காங்கல்ல, நாம திட்டம் போடுவோம். அது சரிண்ணே. இந்த மனசிலேசம்னா என்னண்ணே? மனசிலேசமா? மனசிலேசம், ஐயோ மனுஷனை கொல்றானு. அது ஒரு கோடு வேர்டுடா. ஓ, அதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு என்ன பண்ணோம்னா, என்ன மாதிரி மனசிலேசம் உள்ள ஆளு ஒன்ன மாதிரி ஓயாம கேள்வி கேக்குறானே இப்படி 4 போட்டா மனசுலேசம் மாறும். அப்புறம் திட்டம் போடலாம். ரொம்ப மனசுலேசமான? ஏண்டா ரொம்ப வலிக்குதுண்ணே. ஆமா, என்ன திட்டம்ண்ணே? டேய், நம்ம கனகராஜ் இருக்கான்ல, அவன் வீட்டுல எப்ப பார்த்தாலும் உன்ன மாதிரி 4 அல்லக்கை கூடவே இருக்கு. வாக்கிங் போனாலும் சட்டமன்ற அலுவலகம் போனாலும் கூடவே 4 பேர் போறானுங்கடா. அவன் எப்படா தனியா சிக்குவான்? தப்பு பண்ணும் போது தானே ஒருத்தன் தனியா போவான். கரெக்ட். இன்னைக்கு நாம மாண்புமிகு சாமா ஊவ வாட்ச் பண்றோம். அவர் எதிர்பாராது எங்கேயாவது ரகசிய சந்திப்புக்கு போனார்னா நமக்கு வசதி தானே. இவள் தானே, இத முன்னாடியே என்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நம்ம கனகராஜுக்கு மேல வீதியில ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருக்குதானே. வெள்ளிக்கிழமை அங்க போயிட்டு வராரானே. இது நமக்கு தெரியாம போச்சே. ஓ, அங்கெல்லாம் போகும்போது வண்டியில போக மாட்டார் போல இருக்குது. கார்ல போனா தான் நமக்கு தெரிஞ்சிருமே. டே மணி, விட்றா போயிட்டே இருறா. ஆமா, இதை ஏன் நீ சொல்லவே இல்ல? நீங்க கேட்டா தானே இப்படி மனசுலேசத்தோட பேசாம இருந்தா அப்படின்னு. சரி விட்றா, இதெல்லாம் ஒரு மேட்ரு. இதுக்கெல்லாம் அண்ணன் தேவையாடா? சரி இப்ப சொல்லு. அண்ணன் எம்எல்ஏ அவர் கார்ல வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கிருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு மேல வீதிக்கு போறாரு. அங்க நைட்டு ஃபுல்லா குஜாலா இருந்துட்டு காலையில அங்க இருந்து வேற ஆட்டோ புடிச்சு கார் எடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிடுறாருண்ணே. பசமா சிக்கிட்டான்டா. டேய், இனிமே அந்த எம்எல்ஏ ஆட்டோ மாறி போக கூடாது, ஆம்புலன்ஸ்ல தான் ஏறி போனோம். இன்னைக்கு முடிச்சிடறான்டா அவனை. ஆமா, அவன் கார் விடுற இடம் உனக்கு தெரியும்ல? மனசுலேசத்தை வரட்டுங்கண்ணா, வாங்க நான் காட்டுறேன். சரி உர்றா வா போலாம். வாங்க. என்னங்க, இந்த மாசம் பாப்பா வந்துருவா. அவ பெட்ரூம்ல ஏசி ஓடல. புது ஏசி போட்டா நல்லா இருக்குங்க. சிட்டி போருவா நான் சொல்றேன். காலையிலேயே ஏதாவது தொண ஆரம்பிச்சிடாத போ. அக்கா, எனக்கு ஒரு காஃபிக்கா. தரேன் இரு. வரும்போது வெறும் வயித்தோடயே வருவீங்களாடா? ஆமா, தமிழ் செல்வங்கிட்ட பேசிட்டியா? நீங்க சொன்ன மாதிரியே நேரா போய் சொன்னையா. இன்னும் 1/2 மணி நேரத்துல வரேன்னாரு. டேய், எங்கடா உன் சித்தப்பா கிட்டுவும் அப்பாட்டக்கிறான்? வந்துட்டாங்கய்யா, தோ கூப்பிடுறேன். சித்தப்பா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். என்ன சொல்றாரு? கதையை கேட்டாரு. கதையை கேட்டுட்டு எனக்கு ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் ரெடி, வேற வழி இல்லாம நாங்களும் ரெடி. இந்த கதையில ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொல்றாரா? அப்போ அவர் படத்துல பிரேக் இன்ஸ்பெக்டரா நடிக்கணும். சரி, ஹீரோ ஒத்துக்கிட்டாரு, படம் எடுக்கலாம். ஆனா நீ படம் சரியா எடுப்பியான்னு நான் நம்பணுமே. நல்லா எடுப்பாரு சார். இவர் எடுத்த ஷார்ட் பிலிம் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் சார். நான் எப்பவும் மத்தவங்க பேச்ச நம்புறது இல்ல. உனக்கு நான் 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன். இந்த கிட்டுவை வச்சு 2 ஷாட் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். அதெல்லாம் செய்வாருங்கய்யா. அந்த சில்பா குமாரோட எங்க சித்தப்பா குறைஞ்சவரா இல்ல சித்தப்பா? ஆமாண்டா மகனே. அப்புறம் சார், இவருக்கு இதே முடி தாடி இருந்தா போதும். கண்ணாடி மட்டும் ஒன்று மாட்டி விட்டுருங்க. ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட். கதைப்படி இவர் ஒரு தொழிலதிபர். இவர் என்ன பண்றாருன்னா, ஊர் உலகத்துக்கு தெரியாம ஒரு ஃபிகரோட கேரளா போய் ஜாலியா ஜல்சாவா சுத்திட்டு இருக்காரு. ஹோட்டல்ல சுத்துறாரு, பார்க்ல சுத்துறாரு, பீச்சில் சுத்துறாரு. முக்கியமான விஷயம், டயலாக் வேண்டாம், மியூசிக் வேண்டாம்.
இவரை வச்சு 2 ஷாட் மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். என்ன? புரிஞ்சிருச்சு சார், பண்ணி காட்டிடுறேன். பண்ணி காட்டு. நல்லா இருந்தா உடனே படத்தை ஆரம்பிச்சிருவோம். உங்க 2 பேருக்கும் எர்ணாகுளத்துக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு வச்சிருக்கான் சிட்டு. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுங்க. சார் அந்த ஆர்டிஸ்ட் நீங்க சொன்ன அந்த ஃபிகர் அங்கேயே ஏதாவது ஒன்று பார்த்து பிடிச்சி போடுங்கய்யா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதுல ஏதாவது ஒன்று பார்த்து போடுங்க. இந்த பாரு, எனக்கு மொழி பிரச்சனை இல்லை, ஆனா கவர்ச்சி இருக்கணும். புரியுதா சார்? கவலைப்படாதீங்க, கலக்கிறேன். கலக்கு ராஜா. அப்பதான் நாங்க அதை வச்சு கலக்குன்னு கலக்க முடியும். சிட்டு ஐயா, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு. சரிங்க. வாங்க ஐயா, இங்கதான் இருக்காரு. யாரு? தமிழ் சின்ன வந்திருக்காரு ஐயா. சரி வரட்டும், நீ உங்களை அழைச்சிட்டு போ. சரிங்க. வரேன் சார், வரேன். மகனே சிட்டு, உன்னால நான் ஏரோப்ளேன் எல்லாம் ஏற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.